என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு கிரியைகளே சாட்சி. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யோவான் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 47 வரை. கிரியைகளே சாட்சி. பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று சாட்சி கொடுக்கிறது. யோவான் 5:36. இயேசு கிறிஸ்து பிதாவினால் அனுப்பப்பட்டவர், அவர் தேவகுமாரன் என்று அன்றைய யூத மக்களால் ஏற்றுக்கொள்ளவோ நம்பவோ முடியவில்லை. எனவே கிறிஸ்து தாமே மேசியா என்பதற்கு எவையவை சாட்சிகள் என்று குறிப்பிடுகின்றார். முதலாவது, தேவனே நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று சாட்சி கொடுத்தார். அடுத்து யோவானும் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சாட்சி கொடுக்கிறார். மூன்றாவதாக, யூதர்கள் அன்று கண்ணார கண்ட அற்புதங்கள், சுகமாக்குதல்கள் யாவும் அவருடைய வல்லமையை சொல்லி இவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதான் என்று பறைசாற்றுகின்றன. இதைவிட வேறு என்ன சாட்சி வேண்டும்? கிரியைகள் எப்போதும் நம்மோடு இருக்கும் சாட்சிகள். அன்று யூதர்களுக்கு அவர் யார் என்பதை மெய்ப்பிக்க சாட்சிகள் தேவைப்பட்டன. இன்று நாம் யார் என்று மக்களுக்கு புரிய வைக்கவும் கூட சாட்சிகள் தேவைப்படுகின்றன. அதாவது, நமக்கு எதிராக ஒருவர் தீங்கு இழைத்து விடும்போது பகை பாராட்டாமல், பழி வாங்காமல் மன்னித்து விடுகிறோமா? அது நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்கு சாட்சி. வீண் புகழ்ச்சியை விரும்பாமல், மனிதர் காண வேண்டும் என்பதற்காக நன்மை செய்யாமல், வலதுகை செய்கிறதை இடதுகை அறியாதபடி நன்மை செய்கிறோமா? அது நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்கு சாட்சி. பதவி உயர்வு இல்லையே, கார் வாங்க முடியவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிராமல், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் என்று திருப்தியாக வாழ்கிறோமா? அது நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்கு சாட்சி. வெளி வேஷமான சமய கிரியைகளை செய்யாமல் சமாதானம் பண்ணுகிறவர்களாய், சாந்த குணமுள்ளவர்களாய், உப்பாய் ஒளியாய் வாழ்கிறோமா? அது நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்கு சாட்சி. நம்மில் அநேகர் தேவன் செய்த நன்மைகளை வாய்மொழியால் அறிவிக்கின்றனர். அந்த சாட்சி போதாது, நம் கிரியைகளும் சாட்சியாய் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை பிறருக்கு சொல்வது நல்ல சாட்சிதான். பிறர் நம் நற்கிரியைகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்துவது அதைவிட சிறந்த சாட்சி. தேவன் நமக்கு செய்த நன்மைகளை பிறருக்கு சொல்வது நல்ல சாட்சிதான். பிறர் நம் நற்கிரியைகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்துவது அதைவிட சிறந்த சாட்சி. தீர்மானம்: சாட்சி சொல்லுவேன், சாட்சியாக வாழுவேன்.